பார்த்து ஏறது இல்ல முண்டம். ஐயோ, இதான் முத்தைய ஹாலா? நானும் பார்த்ததே இல்லடி இது வரைக்கும். ஆமா, நமக்கு தெரிஞ்ச கழுதைங்க யாருக்கும் இந்த ஹால்ல கல்யாணம் நடந்தது இல்ல. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி. சரி வா, இன்னும் கிட்டக்கு போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்து நடக்கணும் முண்டம். வா. கண்கொள்ளா காட்சிங்கிறது இதுதானா? அடேங்கப்பா. ஏய், மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சிருக்குமா? அங்க பேரு, அங்க பேரு, அங்க பேரு. மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சுதான் எல்லாரும் உள்ள போறாங்க. கார்த்திகடி தெரியவே இல்ல. கூட்டம் மறைச்சிருக்கு. கேட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? காம்பவுண்டுக்குள்ளயா? மாட்டிக்குவோம். இரு. நீ போட்டுக்கோ. இங்க நின்னா போதும். ரிசப்ஷனுக்கு எத்தனை கார் வருதுன்னு எண்ணிடலாம். கல்யாணத்தை பார்க்க வந்தோமா கார் என்றதுக்கு வந்தோமா? ரிசப்ஷனுக்கு எத்தனை கார் வந்தது நம்ம கிட்ட சொல்ல வேண்டாமா? கார்த்தி எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கான் பார். நாம எவ்வளோ கொடுத்து வைக்கல பார். சரி சரி வா, இங்கே நிக்க வேண்டாம். இத்தனை காரும் கல்யாணத்துக்கு தான் வருது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுவா உள்ள போலாமா? மணி 10 ஆகுதேம்மா. பூஜாவையும் பிங்கியும் இன்னும் காணுமே. ரொம்ப கவலையா இருக்கேம்மா. 7 மணிக்கே போயிட்டாங்களேடி. வயசு பொண்ணுங்க நடு ரோட்ல நின்று பறக்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்க வேண்டாம். இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த மச்சான், அந்த கிராதகம் ஒருத்தன் இருக்கானே, அவன் கண்ணுல இந்த 2 குட்டிகளும் பற்றுச்சோ என்னமோ. எங்கடி இங்க வந்தீங்க, உங்களுக்கு யார் இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னது அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போய் இந்த ஸ்டோர் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கானோ என்னமோ. நீ வேற ஏதோ சொல்லி இன்னும் பயமுறுத்தாதே பிரேமி. எஸ் பிரேமி. ஹாய், நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கு? உனக்கு வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? அதான் ஒரு தடவை சொன்னேனே. நோ, நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதுவும் கேட்கவும் வேண்டாம். உன்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா ஆண்டவனுக்கே அது பொறுக்கல. தொல்லையே இல்லாம இருக்க கூடாதுன்னு என் தலை விதி. யாருக்கா போன்ல? இப்ப நீ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்க போறியா? குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு மட்டும் வேண்டிக்க. அந்த ஒரு கவலை இருந்தா போதும் உனக்கு. பூஜா பிங்கி அவங்கள பத்தி ஏதாவது தகவலா? இல்ல. பின்ன வேற யாரு? உங்களுக்கும் அது தெரியணுங்கிற அவசியம் இல்லை. உங்க பொண்ணுங்களை பத்தி மட்டும் கவலைப்படுங்க. பாவம் போனா போதுன்னு பர்மிஷன் கொடுத்தா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆச்சோன்னு கவலைப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அரவிந்த் சுவாமி போற இருப்பேன். டைனிங் ஹால் எங்கேயோ பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கு. வாசனை மூக்கு தொலைக்குது. சாப்பிட்டு போயிடலாமா? வரக்காவட்டி. சரி, சாப்பிட வேண்டாம். எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு அம்மா கணக்கு சொல்ல வேண்டாமா? அதுக்காக தான் சொன்னேன். நான் ஒன்றும் கல்யாண சாப்பாட்டுக்காக வீங்கி கிடக்கல.
எதுக்கும் சாப்பிட்டுட்டே போயிடலாமா? பறக்க விட்டு. இல்லங்கடி, எங்க வந்தீங்க? அக்கா என்ன அது? நீங்களும் முதலியார் வீட்டுக்கே தத்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். சாரிக்கா. வெளியில நின்னுட்டு தானே உங்களை பார்த்துட்டு வர சொன்னேன். யார் உங்களை உள்ள போக ராஸ்கல்ஸ்? என்னது ரிட்டர்ன் ஆயின மாதிரி? மணி என்ன இப்போ? வாட்ச் கட்டிக்கல. கிளாக்க பார்த்து சொல்லு. 11 சொச்சம். சொச்சம் என்ன கழுத? கரெக்டா பார்த்து சொல்லு. 11:15. அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, வாசல்லே எனக்கு வச்சு கிராஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு முதல்ல அவங்க சாப்பிட்டோம். பீடாவை போட்டுக்கிட்டு வாயை கொதப்புறத பார்த்தா தெரியல, எல்லாம் அவங்க சாப்பிட்டாச்சு. கார்த்தியை பார்க்கணுங்கிற ஆசையில உள்ள நுழைஞ்சிட்டீங்க. கொஞ்சமாவது சூடு சொன்ன இருந்தா இப்படி சாப்பிட உட்காருவீங்களா? யாரும் தெரியலக்கா. யாரோ திடீர்னு முன்னால வந்து நின்னு ஏன் இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ள போங்க நாங்க அங்க இடம் காலியா இருக்க பாருங்க, வாங்க இப்படி அப்படின்னு கைய புடிச்சு விட்டு எல்லைக்கு முன்னால உட்கார வச்சுட்டாங்க. ஆமா கரெக்ட். செம புடி பிடிச்சிங்க சாப்பாட்டை. ஆனா ஒண்ணு ராயிக்கா, என் லைஃப் டைட்ல இந்த மாதிரி ஒரு கல்யாண சமையல் நான் சாப்பிட்டதே இல்லை. அடாடாடாடாடா, ஐட்டம்ஸ் எல்லாம் முடிவே இல்லாம அடுத்தடுத்து வந்துட்டே இருந்ததுக்கா. மெகா சீரியல் மாதிரி. அவங்க யாராவது உங்களை பார்த்தாங்களா? இல்லக்கா. மூக்க பிடிக்க சாப்பிட்டு இருக்கீங்க, யாருமே பார்க்கலன்னு சொல்றீங்க. சொல்லல, முக்காடு போட்டுட்டு சாப்பிட்டோம்க்கா. இதோ இப்படி. அக்கா, டின்னர்ல எத்தனை ஸ்வீட்ஸ் தெரியுமாக்கா? 12 ஸ்வீட். எண்ணினியா? ஹேண்ட்பேக்ல ஒன்றும் எடுத்து வச்சுக்கலையா அல்பம் மாதிரி? காதை தீட்டிக்கிட்டு அம்மா ரெடியா இருக்காங்க. வீடியோ எடுத்த மாதிரி ஒண்ணு விடாம சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, மத்தது அங்க போய் சொல்லுங்க போங்க. இப்படி ஒரு மேரேஜ் ரிசப்ஷனை லைஃப்லயே பார்க்க முடியாதுமா. கார்த்திகை நீங்க பாத்தீங்களா? நாங்க பார்த்தோம், அவன் பார்க்கல. கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருந்தாமா. சொல்லு. கை குலுக்கி அவனுக்கு கைய வீங்கி போயிருக்கும். மெட்ராஸ்லயே இப்படி ஒரு ரிசப்ஷன் நடந்திருக்காதுமா. ஒரு பக்கம் நாதஸ்வரம், ஒரு பக்கம் பேண்டு, ஒரு பக்கம் குன்னக்குடி, ஒரு பக்கம் காரக்குடி. கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க? சினிமா உலகமே வந்திருந்ததுமா. ஆக்டர்ஸ்ல அரவிந்த் சுவாமி, விஜய், அப்பாஸ், அஜித், அரவிந்த் சரத்குமார் அவரும் வந்திருந்தாரு. நடிகையில யாரும் நடிகர்ல ரம்பா, சிம்ரன், குஷ்பு, ஐஸ்வர்யா ராய். அவ யாரடி? ஒருத்தர் சிகரெட் பிடிப்பாளாமே, எவ்வளோ ஒருத்தர். என்னடி வாயில பீடா வச்சுட்டே பேசுறீங்க? துப்பிட்டு வந்து பேசுங்க, மேலெல்லாம் தெரிக்குது. ஒரு பீடா 25 ரூபாயாமா. பேசிக்கிட்டாங்க, எப்படிமா துப்புறது? என்னமோ பண்ணுதுக்கா. என்ன பண்ணுது? என்னமோ பண்ணுதுக்கா. கார்லெஸ் போன கொஞ்சம் கண்டுபிடிச்சு எடுத்துருக்காங்க.
அப்பனே முருகா, மகமாயி, என் குழந்தை பெத்து போச்சு, நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரும். சரிக்கா, சரி சொல்லிடுறேன். ஓகே. அம்மா, ஆஸ்பத்திரியில பிரேமிக்கா தான் ஃபோன் பண்ணியிருந்தா. பிரசவம் இன்னும் ஆகலையா. காஃபி மட்டும் போட்டு ஒரு ஃப்ளாஸ்க்ல கொடுத்துன்னு சொன்னா. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நானே எடுத்துட்டு போறேன். நெடி, என்ன போல துர்பாகியசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது, இருக்கவும் வேண்டாம். ஆச்சு, இத்தனை நேரம் என்ன நலங்க முடிஞ்சு காசி யாத்திரையும் கிளம்பியிருப்பா. கொடுத்து வைக்கலையே, பார்க்க கொடுத்து வைக்கலையே. சரி சரி, புலம்பாத. என்னால வேற என்னடி பண்ண முடியும்? புலம்பதான் முடியும், அதான் புலம்புறேன். நீயாவது ரிசப்ஷனை பார்த்துட்டு வந்துட்ட, நான் அதை கூட பார்க்கலையே. நான் பெத்ததுக்கெல்லாம் ஒன்னொன்னும் ஒரு விதம். ஒரு பக்கம் பிரீத்தி இடுப்பு வலின்னு போயிருக்கா, ஒரு பக்கம் சுந்தரமூர்த்தி ஆஸ்பத்திரியில கிடக்கா, இன்னொரு பக்கம் இன்னொரு புள்ள மனையில உட்கார்ந்துருக்கான். இத்தனை நேரம் தாலி கட்டி பண்ணடி. மணி என்ன ஆறுது? எத்தனை மணிக்கு முகூர்த்தம் போட்டிருந்தது? 8:30 to 10. கட்டியிருப்பான், தாலி கட்டியிருப்பான். எல்லாருக்கும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பான். பெத்தவன் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், கொடுத்து வைக்கலையே, பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல. என்னாச்சுக்கா? இன்னும் பிரசவம் ஆகல, குறைஞ்சது 6 மணி நேரம் ஆகுமா. இப்ப வந்தது ஃபால்ஸ் பெயின் தானா, அதுக்குள்ள குளிச்சுட்டு போலான்னு வந்தேன். பூஜாவை பக்கத்திலே இருக்க சொல்லியிருக்கேன். இவ இப்படி, அவன் ராஸ்கா தாலி கட்டி முடிச்சிருப்பான். இந்நேரம் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எல்லாமே முடிச்சிருக்கும். நமக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு போயிட்டானேடி. எங்க போயிட்டான் சித்தி? நான் பிரீத்தியை பத்தி சொல்லிட்டு இருந்தா நீங்க கார்த்தியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, மனசு கேட்கல. பிரீத்திக்கு பக்கத்துல நீ இருக்க, கவலை இல்ல. கார்த்திக் பக்கத்துல யாரு இருக்காங்க? நம்ம மனுஷங்க. நம்மளெல்லாம் கல்யாணத்துக்கு வரப்படாதுன்னு சொல்லிவிட்டானே இந்த முரட்டு முதலியார். சும்மாவது மனசை போட்டு அழட்டிக்காதீங்க. கார்த்திக் நம்மளை பத்தி நினைக்கவே நேரம் இருக்காது. அவ்வளவு கூட்டம் இருக்கும் அவனை சுத்தி. கை கொடுக்கறவங்களும் வாழ்த்து சொல்றவங்களும் கிண்டல் பண்ணி தமாஷ் பண்ணி பேசுறவங்களும். நான் இப்ப குளிச்சுட்டு பிரீத்திக்கு மாத்து ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பணும். ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன். நானும் வரேன்டி உன் கூட. அனாவசியமா அங்க வந்து டென்ஷன் ஆவீங்க. நான் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். ஒரு இடத்துலயும் என்ன வரவிட மாட்டேங்கிறடி. எல்லாம் இவ சொல்றபடிதான் நடக்கணும், இவ சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். நேத்து 12 மணிக்கு அந்த பொண்ணு பிரீத்திக்கு இடுப்பலி எடுத்து நர்சிங் ஹோம்ல போய் அட்மிட் பண்ணிருக்காளாம். தெரியுமா உங்களுக்கு? நீ தான் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. அந்த பொண்ணு அவசரத்தோட அவசரமா என்னை சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள பிரசவம் ஆனா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ அவிட்ட நட்சத்திரம், அவிட்டம் தொட்டா தவிட்டு பானெல்லாம் தனவனுவா. அதுக்கப்புறம் சதயம் வந்துடுறது. ஏன் சதையன்னா என்னவா? சதயம் மத்தியமம் தான், அவிட்ட மாதிரி ஆகுமா? அதுக்காக 6 மணி நேரம் கழிச்சு பிறக்க போற குழந்தைய இப்பவே பிறக்க வைக்க முடியுமா? அது இந்த காலத்துல நடக்கிறதே. முக்காவாசி டெலிவரி வயத்தை கிழிச்சு தான் நடக்கிறது. இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த நேரத்துக்குள்ள பிறக்கணுங்கிறதுக்காக சிசரின் பண்ணினா குழந்தைய வெளியில எடுத்துடுறா. வாசுகி, அவிட்டத்துல என்ன அட்வான்டேஜ்னா ஆணோ பொண்ணோ அமோகமா இருக்குன்னு சொல்லுவா. இத பாருங்கோ, குழந்தை இன்னைக்கு பிறந்தாலும் சரி நாளைக்கு பிறந்தாலும் சரி, ஜோடியாக் சைன் படி அந்த குழந்தை லியோ. லியோனா லயன், வெரி பவர்ஃபுல். பாரு, நீ லிண்டா குட்மேன்லாம் படிச்சுட்டு சன் சைன் மூன் சைன்லாம் பத்தி பேசிட்டு இருக்காத. எல்லாமே பிறக்கிற நேரத்தை பொறுத்து இருக்கு. நானும் லியோவோட குவாலிட்டிஸை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவேன். ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. நம்ம அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி இதெல்லாம் நம்மகிட்டேருந்தே எடுத்தும் போயிட்டு நமக்கே புஸ்தகமா எழுதி எழுதி அனுப்புறா. நாமும் ஆணும் வாயை பொழந்துன்னு படிக்கிறோம். அதை பிங்கி, பிரீத்தியோட 2-3 ட்ரெஸ் எடுத்து கூடையில வை. சித்தி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னா பூஜாக்கும் சேர்த்து வைங்க. பாவம், வெறும் காப்பியை மட்டும் குடிச்சிட்டு உக்காந்துருக்கா.
ஆமா எப்படா வந்த ராஸ்கல்? திட்டாதக்கா, எங்களை வாழ்த்துக்கா. சித்தி யார் வந்திருக்கா பாருங்க. கார்த்தியும் சங்கீதாவும் மாலை கழுத்துமா வந்திருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். அம்மா, வாடா கண்ணா, வாடிமா. யாராவது ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். என்னை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எப்படா வந்தீங்க? கல்யாணம் முடிஞ்ச கையோட மாலையும் கத்துமா கபாலி கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொன்னாங்க. நாங்க தனி வண்டியில வந்துட்டோம், அவங்கள வேற வண்டியில வந்துட்டு இருக்காங்க. ஹெவி டிராபிக் நடுவுல ஒரு சந்தில பூந்து ஓடி வந்துட்டோம். அப்படியா? உங்களை காணுமே அவங்க கவலைப்பட்டு ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி நாங்க சமாளிச்சோம். இருக்க, நான் ஓடி போய் ஆர்த்தி கரைச்சிட்டு வந்துடுறேன். திருட்டுத்தனமா வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கல்ல, அதோட விடுங்க. நான் ஏற்கனவே வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு. வந்த வரைக்கும் சந்தோஷம், முதல்ல கிளம்புங்க. அக்கா அக்கா, ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் வந்திருக்கு, உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? ஒரே நிமிஷம். ஐயோ, உன் மேரேஜ் ரிசப்ஷன் தூள்றா. திருட்டுத்தனமா வந்து பார்த்தேனே. சரி சரி, முதல்ல பூஜை ரூமுக்கு போய் 2 பேரும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்னடி சத்தத்தையே காணோம்? டெலிபோன் வேற ஆட்டிக்கிட்டி தொலைச்சே என்ன? டெட்டா இருக்கு. பிங்கி, டெலிபோனை என்ன பண்ணி தொலைச்ச? கார்ட்லெஸும் டெட்டா இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. எக்ஸாக்டா என்ன சொன்னாங்க? அதான்க்கா, முதல்ல நம்ம டெலிஃபோன் நம்பரை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதுவா முக்கியம்? இல்ல, எக்ஸாக்டா சொல்லுன்னு சொன்னீங்க. பிரேமி இருக்காங்களா, அவங்களோட அர்ஜென்ட்டா பேசணும். we have some bad news அப்படின்னாங்க. பேட் நியூஸ்ன்னு சொன்னாங்களா? அதை முதல்ல சொல்றதுக்கு என்ன? धनि धा पा 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 धनि सारे